அனைவருக்கும் வணக்கம். மரபு சொற்கள். இந்த பாடப்பகுதியில் நம்ம மரபு சொற்கள் பற்றிதான் ஒளி மரபு, வினை மரபு, இளமை, இருப்பிடம், உறுப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மரபு சொற்கள்ல மரபு சொற்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு செடி, மரம், கொடி, விலங்குக்கெல்லாம் ஒரு பெயர் வைத்திருக்காங்கல்ல. அதை தான் நம்ம இப்போ காலம் மாறினாலும் அந்த பெயரை நம்ம மாற்றத்தில்லை, அப்படியேதான் நம்ம கூப்பிடுறோம். அததான் மரபு சொற்கள் அப்படி சொல்றாங்க. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அவ்வாறு வழங்குவதுதான் மரபு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒலினா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒலினா சவுண்டு. ஒலினானது சவுண்டு தான் ஒலி மரபு சொற்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ காகம் என்ன பண்ணும்? கா கா கான்னு கத்தும். அதுதான் கரையும். காகம் கரையும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும் அப்படி சொல்றாங்க. ஆடு கத்தும் அப்படி சொல்றாங்க. இப்போ அந்த நம்ம ஒலிய பார்க்கலாம். அந்த ஒலியை தான் நம்ம காகம் கரையும், சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும், ஆடு கத்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து ஓநாய் ஊளையிடும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், குரங்கு அலம்பும், மயில் அகவும், குதிரை கனைக்கும். இப்ப நீங்க எல்லாரும் சவுண்டு கேட்டீங்கல்ல, இதுதான் ஒலி. ஒலினா சவுண்டு. இப்ப நீங்க எல்லாருமே அந்த விலங்குகளுடைய, பறவைகளுடைய, பூச்சிகளுடைய சவுண்டு எல்லாமே கேட்டீங்க. அந்த சவுண்டை தான் நம்ம இப்படி சொல்றோம். மயில் என்ன பண்ணுது? அகவுது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பார்க்கலாம். எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலம்பும், சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும், கர்ஜிக்கும், நரி உலையிடும், புலி உரும்பும், பூனை சீரும் எழும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை உழரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும் இரையும். சரிங்களா? இதுதான் ஒலி மரபு சொற்கள். இப்ப எல்லாருக்குமே ஒலி மரபுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பகுதி பார்க்கலாம். அடுத்தது இளமை பெயர். விலங்குகளுடைய இளமை பெயர் பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே நம்ம குழந்தையா பிறந்தப்ப என்ன பண்ணுவாங்க? நம்மள குழந்தைன்னு சொல்லுவாங்க, பேபின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம குழந்தை. அதே மாதிரி பசு, கவுலாம் இருக்குன்னா இப்போ அது பெருசா இருக்கும்போது கவுன்னு சொல்றோம். இப்பவே பசுன்னு சொல்றோம். அது குழந்தையா இருக்கும்போது கன்று அப்படின்னு சொல்றோம். பசு கன்று, ஆட்டுக்குட்டி, யானை கன்று அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அணிர் பிள்ளை, நாய்க்குட்டி, மான் கன்று. சரிங்களா? இதுதான் இளமை பெயர். கோழி குஞ்சு, கிளி குஞ்சு, சிங்கக்குருளை, குதிரை கன்று, எருமை கன்று, குரங்கு குட்டி, கீரி பிள்ளை, இப்படின்னு இளமை பெயர் சொல்றோம். சரிங்களா? உங்களுக்கு இளமை பெயர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது
விலங்கு, பறவை, பூச்சியினுடைய இருப்பிடம். நம்மளுடைய இருப்பிடம் எது? நம்ம எல்லாருமே எங்க இருப்போம்? வீட்டுல இருப்போம். அதே மாதிரி பறவைகள் சரி, விலங்குகள் சரி, பூச்சிகள்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? கரையான் புற்று, குருவிக்கூடு, சிலந்தை, ஓகேவா? இது எல்லாமே அதனுடைய இருப்பிடம். கரையான் வந்து எங்க இருக்கும்? புற்றுல இருக்கும். ஆட்டுப்பட்டி, மாடுலாம் இருக்கிற இடம் தொழுவம்னு சொல்லுவாங்க. குதிரைலாம் எங்க இருக்கும்? கொட்டில இருக்கும். கோழிலாம் நிறைய இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பண்ணைன்னு சொல்லுவாங்க. குருவி கூடு, சிலந்தி வலை, எலி வலை, நண்டு வலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இருப்பிடம். தாவரங்களுடைய உறுப்பு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய உறுப்பு எது? கை, கால், கண்ணு, மூக்கு, வாய், இது எல்லாமே நம்மளுடைய உறுப்புகள். அதே மாதிரி தாவரங்களுடைய உறுப்புகள் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? வாழை இலை, வாழை மரம் இருக்குல்ல, அதோடைய இலை வந்து என்ன சொல்லுவாங்க? வாழை இலைன்னு சொல்லுவாங்க. வேப்பந்தழை சொல்லுவாங்க. வேப்பந்தழைன்னு தான் சொல்லுவாங்க, இலைன்னு சொல்ல மாட்டாங்க. வேப்பந்தழை. அதே மாதிரி பனை ஓலை, பனை இலைன்னு சொல்ல மாட்டாங்க, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேப்பந்தழை, அவரங்குழை, நெல் தாள், வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, தாழை மடல், முருங்கைக்கீரை, தென்னங்கோலை, கம்புத்தட்டு, தட்டுன்னு சொல்லுவாங்க, திட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திட்டை, சோளத்தட்டு, திட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் வந்து தாவரங்களின் உறுப்பு பெயர்கள். வினை மரபு சொற்கள். வினைனா என்ன? செயல். ஆல்ரெடி வினை சொற்களை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். வினை சொல்ல பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். வினைனா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த வினை மரபு சொற்களை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வினைனா நம்ம செய்யற செயலை தான் வினைன்னு சொல்றோம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்க, வினை சொல் பற்றி. ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு? பூ பறிக்கிறார். அததான் என்ன சொல்றாங்க? அவர் செய்யும் செயலை தான் வந்து சொல்றதுதான் வினை சொல், அப்படி வினை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? பூ பறித்தார், சோறு உண்டார், ஆடை நெய்தார். சரிங்களா? அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாரு? மரம் வெட்டுறாரு. அப்போ மரம் வெட்டினார். இவர் என்ன பண்றாரு? நெல் வந்து தூற்றாரு. நெல் தூற்று. இவன் என்ன பண்றான்? பால் குடிக்கிறான். பால் பருகினார். சரிங்களா? அம்பு எய்தார், ஆடை நெய்தார், கருகினார், பூ பறித்தார், மரம் வெட்டினார், மாத்திரை விழுங்கினார், சோறு உண்டார், தண்ணீர் குடித்தார், பால் பருகினார், கூடை உடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றார். இதான் வந்து வினை மரபு சொற்கள். அவங்க செய்யற செயலை வந்து சொல்வதுதான் வந்து வினை மரபு சொற்கள். என்ன செயல் செய்யறாங்களோ அதான் வினை மரபு சொற்கள். அனைவருக்கும் நன்றி.